HD 189733b கண்ணாடி மழை பெய்யும் நீல நரகம். இப்போ அப்படியே உங்க கண்களை மூடிக்கோங்க. பிரபஞ்சத்தோட அந்த எல்லையற்ற இருட்டுக்குள்ள நாம அப்படியே தனிமையா மிதந்துட்டு இருக்கோம்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கும் பேரமைதி, உறைபனி குளிர். இந்த முடிவே இல்லாத இருண்ட பயணத்துல நம்ம கண்கள் எதை தேடும்? பூமியை போலவே பாதுகாப்பான ஒரு நீல நிற கிரகத்தை தானே. ஆனா பிரபஞ்சம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு இடம் கிடையாது. வாங்க நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு பிரபஞ்ச உண்மையை இன்னைக்கு நாம அலசுவோம். அந்த இருட்டுல தூரமா ஒரு வெளிச்சம், ஒரு மாய நீல கோலம். இத பார்த்ததும் நம்ம மூளைக்குள்ள வர முதல் கேள்வியே இது தண்ணீரா அப்படின்றது தானே. ஏன்னா நம்ம மனித உளவியல் படி நீலம் அப்படின்னாலே அது அமைதி, அது ஜீவன். நம்ம பூமியை போலவே இதுவும் ஒரு சொர்க்கம்னு நம்ம மூளை நமக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை தருது. அந்த அழகுல மயங்கி அந்த புது உலகத்தை நோக்கி நம்ம அப்படியே மெதுவா நெருங்குறோம். கரெக்டா 64.5 ஒளி ஆண்டுகள் நம்ம பூமியில இருந்து இவ்வளவு தூரத்துல தான் இந்த மாயக்கோளம் அமைதியா சுத்திட்டு இருக்கு. இதோட பேரு HD 189733b. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இருட்டுல ஒளிர ஒரு அழகான நீல நிற ரத்தன கல் மாதிரி தெரியும். ஆனா நாம இதை நெருங்க நெருங்க உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு முரண்பட்ட பதற்றம் நம்மள அறியாமலே தொற்றிக் கொள்கிறது. ஏன்னா இது பூமியை போல ஒரு பாதுகாப்பான பாறைக்கோள் கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான வாயு அரக்கன். நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய கிரகமான வியாழனை விட சுமார் 11% அகலமானது. நாம தஞ்சம் புகுறதுக்கு இங்க ஒரு நிலப்பரப்பே கிடையாதுங்க. இது பார்க்க அழகா இருந்தாலும் நம்மள வரவேற்க காத்திருக்க ஒரு பெரிய மரண வலை. கொதிக்கும் நீல நரகம். இப்போ இந்த பிரம்மாண்ட வாயு அரக்கனோட வளிமண்டலத்துக்குள்ள நாம மெதுவா இறங்குவோம். உள்ள நுழையும் போதே மூச்சு முட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான வெப்பம் உங்களை சூழ்வதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. சுற்றிலும் ஒரு ஆழமான, அதே சமயம் மர்மமான நீல நிற மூடுபனி. 2200 டிகிரி ஃபாரன்ஹீட். ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. அந்த அமைதியான நீல நிறத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு கொடூரமான வெப்பம். பூமியில 100 டிகிரி அடிச்சாலே நம்மளால தாங்க முடியல. ஆனா இங்க உங்க கையில எவ்வளவு கடினமான இரும்பு இருந்தாலும் சரி, அது ஒரே நொடியில உருகி ஆவியாயிடும். இவ்வளவு வெப்பத்துக்கு நடுவுல எப்படி அந்த கிரகம் இவ்வளவு அழகான நீல நிறத்துல இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அந்த வளிமண்டலத்துல இருக்கிறது தண்ணியே கிடையாதுங்க. அது சிலிகேட் அப்படின்னு சொல்லப்படுற வேதியியல் துகள்கள். அதாவது கண்ணாடியை உருவாக்க பயன்படுற அதே மூலப்பொருள் தான். அந்த 2200 டிகிரி கொடூர வெப்பத்துல அந்த சிலிகேட் துகள்கள் உருகி ஒட்டுமொத்த கிரகத்தையுமே ஒரு உருகிய கண்ணாடி உலைக்களமா மாத்திருக்கு. நம்ம பார்க்குற அந்த நீலம் காத்துல மிதக்கிற உருகிய கண்ணாடியோட நிறம். இப்ப யோசிங்க, அங்க நிலப்பரப்பே இல்லைன்னா நாம எதுல மூழ்கிட்டு இருக்கோம்? சுற்றிலும் உருகிய திரவ கண்ணாடி மேகங்கள் மட்டும்தான். ஒரு முடிவே இல்லாத கொதிக்கும் கண்ணாடி நரகத்துக்குள்ள நாம தொடர்ந்து மூழ்கிட்டு இருக்கோம் நினைக்கும் போது ஒரு விதமான பயம் வருதில்ல? ஆனா இதோட உண்மையான கோரமுகம் இதுவே கிடையாது. ஒலிய கிழிக்கும் காற்று அந்த கொதிக்கும் அமைதியை உடைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவோம். திடீர்னு உங்களை சுத்தி இருக்கிற காத்து ஒரு அரக்கன் மாதிரி உரும ஆரம்பிக்குது. நீங்க இருக்கிற அந்த விண்கலம் காத்துல ஒரு சின்ன காகித கப்பல் மாதிரி தூக்கி வீசப்படுது. பூமியில இதுவரைக்கும் பதிவானதிலேயே மிக கொடூரமான புயலோட வேகம் மணிக்கு சுமார் 200 மைல்கள். பலமான கான்கிரீட் கட்டிடங்களையே சுக்குநூறா உடைக்கக்கூடிய வேகம் அது. ஆனா இந்த கிரகத்துல வீசுற காத்தோட வேகம் என்ன தெரியுமா? மணிக்கு 5400 மைல்கள். இயற்கையோட இந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு பலவீனமானவன்னு இப்ப புரியுதா? கரெக்டா சொன்னா ஒளியோட வேகத்தை விட 7 மடங்கு அதிவேகம். சத்தமே பயணிக்க முடியாத ஒரு வேகத்துல அந்த வளிமண்டலம் அப்படியே சுழன்று அடிக்குது. உங்களை நோக்கி ஒரு ஆபத்து வருதுன்னு உங்க காதுகளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த காத்து உங்க உடலை சிதைச்சு வீசியிருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட சுட்டு பாதையே கற்பனை கெட்டாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமானது. இங்க காலம் கூட நாம நினைக்கிற மாதிரி இயங்குறதே இல்லை. இந்த கிரகம் அதோட சூரியனை ரொம்ப ரொம்ப பக்கத்துல சுத்தி வர்றதால இங்க வெறும் 2.2 நாட்கள்லயே ஒரு வருஷமே முடிஞ்சிடுது. மணிக்கு 3,41,000 மைல் வேகத்துல இது பிரபஞ்சத்துல ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கட்டுப்பாடற்ற சுழலும் மரணப்பொறி. கிடைமட்டமாக கிழிக்கும் மழை. பூமியில மழை எப்படி பெய்யும்? ஈர்ப்பு விசை காரணமா மேல இருந்து கீழே ரொம்ப மென்மையா பெய்யும். ஆனா தனிமைப்படுத்தப்பட்ட இந்த கொடூர உலகத்தோட யதார்த்தம் முற்றிலும் வேறானது. உருகி இருக்கிற அந்த சிலிகேட் மேகங்கள் கொஞ்சம் குளிர்ந்து மழையா மாறும்போது அது தண்ணியா பெய்யறது இல்ல, உருகிய திரவ கண்ணாடி மிக கூர்மையான துண்டுகளா உறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த கோடிக்கணக்கான கூர்மையான கண்ணாடி துண்டுகள் மணிக்கு 5400 மைல் வேகத்துல வீசுற அந்த பேக்காத்துல சிக்குது. இதோட விளைவு காத்துல சிக்கி கிடைமட்டமாக கொட்டும் கண்ணாடி மழை. ஒரு நொடி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மழை மேல இருந்து கீழே பெய்யாது,
கோடிக்கணக்கான ஒளிரும் கண்ணாடி ஊசிகள் கிடைமட்டமா, அதாவது உங்க பக்கவாட்டுல அப்படியே பாய்ந்து வருது. துப்பாக்கி குண்டை விட வேகமாக பாயும் கோடிக்கணக்கான கூர்மையான கண்ணாடி துண்டுகள் தங்கள் வழியில் வரும் எதையும் சுக்குநூறாக கிழித்தெறிகின்றன. இதுதாங்க நிதர்சனம். அங்க மனிதர்கள் யாராவது போனா அடுத்த நொடிய மரணம் நிச்சயம். எந்த ஒரு விண்வெளி உடையாலையும் உங்களை அங்க காப்பாற்ற முடியாது. உங்க உடம்புல மோதுற இந்த கண்ணாடி குண்டுகள் அடுத்த ஒரு வினாடியில உங்களை சல்லடையா கிழிச்சு காத்தோட காத்தா கரைச்சிடும். எல்லையற்ற இருளில் ஒரு எச்சரிக்கை. இப்போ நாம அந்த ஆக்ரோஷமான கண்ணாடி மழையிலிருந்து விலகி மெதுவா திரும்பவும் விண்வெளியோட இருண்ட பேரமைதிக்கே வருவோம். இப்போ அந்த நீல நிற கிரகம் மறுபடியும் தூரத்திலிருந்து பார்க்க ஒரு அழகான அமைதியான புள்ளியா மின்னுது. நம்ம பிரபஞ்சத்தை பார்த்து எப்பவுமே ஆச்சரியப்படுறோம். அது ரொம்ப அழகானது, பாதுகாப்பானதுன்னு நம்புறோம். ஆனா உண்மை அதுவல்ல. பிரபஞ்சம் மனிதர்களை போன்ற உயிரினங்களுக்காக படைக்கப்பட்டது கிடையவே கிடையாது. நம்ம பூமியோட பாதுகாப்பான வளிமண்டலத்தை விட்டு வெளியே போயிட்டா அங்க ஒவ்வொரு அங்குலத்திலையும் மரணம் மட்டும்தான் காத்துட்டு இருக்கு. தொலைவில் இருந்து அழகாக தெரியும் எல்லாமே உங்களை வாழ வைப்பதற்கானவை அல்ல. அந்த HD 189733b கிரகத்தோட கொடூரமான கண்ணாடி மழையும் ஒளியை கிழிக்கும் காற்றும் பிரபஞ்சம் மனித இனத்துக்கு சொல்லுற ஒரு மூர்க்கமான எச்சரிக்கை. நாம கோடிக்கணக்கான நரகங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன தற்காலிகமான நீல குமிழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது லைட்டா ஒரு பயம் வருதுல்ல? இப்ப சொல்லுங்க, நட்சத்திரங்களோட அழக இன்னுமா நீங்க நம்புறீங்களா? இந்த அழகிய பிரபஞ்ச மரண பொறி இருப்பதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த நீல நிறம் உங்களுக்கு அமைதியை தருதா? உண்மைகள் சில நேரங்கள்ல நம்ம கற்பனையை விட ரொம்ப ரொம்ப கொடூரமானவ. பிரபஞ்சத்தோட இந்த இருண்ட பக்கங்களையும் அறிவியல் மர்மங்களையும் நாம தொடர்ந்து அலச போறோம். இந்த மர்ம பயணத்துல தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மூச்சு முட்டும் பிரபஞ்ச ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆச்சரியத்துடனும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்கள்.